I want to tell you a good news. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். The month of October is a new beginning for you. இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கம். A new chapter begins in your life. உங்க வாழ்க்கையில ஒரு புது அதிகாரம் துவங்குகிறது. New power of God will be released in this month in your life. இந்த மாதம் உங்க வாழ்க்கையில தேவனுடைய புது அபிஷேகம் கடத்தப்படும். God is going to write new things in your life. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில புது காரியங்களை எழுத போகிறார். New beginning, புதிய துவக்கம், new way, புதிய வழிகள். You are going to be shocked with God's surprises. ஆண்டவருடைய சர்ப்ரைசஸ்னால நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. Does doctor say soon you will die? டாக்டர் நீங்க சீக்கிரம் மரிச்சிடுவீங்கன்னு சொல்றாங்களா? Do your relatives think that's all finished? உங்க சொந்தக்காரங்க உங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கறாங்களா? Do you think that's all, my life is over? நீங்க என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? No. கிடையாது. God has a great plan for you. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை God has a big future. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை Great future. ஒரு பெரிய எதிர்காலம். Awesome future. அற்புதமான எதிர்காலம். Satan has already fallen down. சாத்தான் ஏற்கனவே கீழே விழுந்து விட்டான். He cannot rise up. அவன் திரும்ப எழும்ப முடியாது. You can rise up. நீங்க எழும்ப முடியும். Devil cannot rise up over your life. உங்க வாழ்க்கைக்கு எதிராக சாத்தான் எழும்ப முடியாது. You have the authority. உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. Cast out every demon power. எல்லா பிசாசையும் துரத்துங்க. Crush out every demon power. எல்லா சாத்தானின் வல்லமையும் நசுக்குங்க. Shake off every evil power. எல்லா சாத்தானுடைய வல்லமையும் உதறி தள்ளுங்க. No devil, no evil, no sickness, no power of darkness shall hurt you. எந்த பிசாசும் எந்த வியாதியும் எந்த அந்தகார வல்லமையும் உங்களை சேதப்படுத்த முடியாது. Hallelujah. Hallelujah. That's the power of God's child. அதுதான் தேவனுடைய பிள்ளையின் வல்லமை. You are the property of God. நீங்கள் தேவனுடைய சொத்து. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Blessed anointed October 2024. ஆசீர்வதிக்கப்பட்ட அபிஷேகம் நிறைந்த அக்டோபர் மாதம் 2024. What a privilege to enter into this month by the grace of God. தேவனுடைய கிருபையினால இந்த மாதத்துக்குள்ள பிரவேசிப்பது என்ன ஒரு பாக்கியம். I was praying for this month promise. இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்துக்காக நான் ஜெபித்துக் Of கொண்டிருந்தேன். course, every promise belongs to us. எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு சொந்தமானதுதான். But for every day God gives his own word. ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தையை தருகிறார். It's a daily bread. அது அன்றன்றுள்ள அப்பம் and monthly promise. மாதத்துக்கு ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம். Hallelujah. Hallelujah. I want to just read from the scripture Luke chapter 10 verse 19. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். Now you understand that I have imparted to you my authority to trample over his kingdom, demonic kingdom. You will trample upon every demon before you and overcome every power Satan possesses. Absolutely nothing will harm you as you walk in this authority. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Hallelujah. Hallelujah. Jesus has given us his authority. இயேசு நமக்கு அவருடைய அதிகாரத்தை தந்திருக்கிறார். See, God has given us his authority to you and me. கர்த்தர் அவருடைய அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். Authority over Satan. சாத்தான் மேல அதிகாரம். Authority over evil power. அந்தகார வல்லமையின் மேல அதிகாரம். Authority over sickness. வியாதியின் மேல அதிகாரம். You have the authority over demon power and the kingdom of demons. பிசாசுடைய வல்லமையின் மேலும் சாத்தானுடைய ராஜ்யத்தின் மேலும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. See, Jesus sent 70 disciples for ministry. இயேசு 70 சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பினார். They came back with good report. அவர்கள் நல்ல செய்தியோடு திரும்ப வந்தாங்க. They said, Jesus, அவங்க சொன்னாங்க, இயேசுவே, even the demons are subject to us. சாத்தான் கூட எங்களுக்கு கீழ்ப்படிகிறான். Jesus said, I saw Satan falling like lightning. இயேசு சொன்னார், சாத்தான் மின்னல் போல கீழே விழுகிறதை நான் கண்டேன். When lightning comes down, மின்னல் கீழே விழும்போது it doesn't go back. அது திரும்ப மேலே போகாது. Satan has already fallen down.
சாத்தான் ஏற்கனவே கீழே விழுந்து He விட்டான். cannot rise up. அவன் திரும்ப எழும்ப முடியாது. You can rise up. நீங்க எழும்ப முடியும். Devil cannot rise up over your life. உங்க வாழ்க்கைக்கு எதிராக சாத்தான் எழும்ப முடியாது. You have the authority. உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. Jesus said, இயேசு சொன்னார், rejoice because your names are written in the book of life. ஜீவ புத்தகத்துல உங்க பெயர்கள் எழுதியிருக்கிறபடியினால நீங்க களி கூறுங்க. Is your name written in the book of life? ஜீவ புத்தகத்துல உங்க பெயர் எழுதி இருக்கிறதா? Then you should rejoice. அப்பொழுது நீங்க சந்தோஷப்படலாம். Because ஏனென்றால் if your name is written in the book of life in heaven, பரலோகத்துல இருக்கிற ஜீவ புத்தகத்துல உங்க பெயர்கள் எழுதப்பட்டு இருக்கிறது என்றால் certainly you have the power and authority over Satan and all his kingdom. நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த வல்லமையும் அதிகாரமும் சாத்தான் மேலும் அவனுடைய ராஜ்யத்தின் மேலும் இருக்கிறது. If you are a child of God, நீங்க தேவ பிள்ளை என்றால், if you believe on the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால், when you receive him, அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், John 1:12 says, யோவான் 1:12 he சொல்லுகிறது, gives you the authority to become his children. அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு அவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். Jesus said to his disciples, இயேசு அவருடைய சீஷர்களுக்கு சொன்னார், I give you my authority. நான் உங்களுக்கு என்னுடைய அதிகாரத்தை கொடுக்கிறேன். For authority, there is a word in Greek, exousia. அதிகாரம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில எக்ஸூசியா என்ற ஒரு வார்த்தை. Exousia means power. எக்ஸூசியா என்றால் வல்லமை, authority, அதிகாரம், dominion, ராஜ்யம், rulership. ஆளுகை செய்கிறது. Hallelujah. ஹalleluya. Jesus said, இயேசு சொன்னார், I give you the authority நான் உங்களுக்கு அதிகாரத்தை தருகிறேன். to trample upon serpents and scorpions சர்ப்பங்கள் மேல்களையும் தேள்கள் மேலையும் நீங்கள் மிதிப்பதற்கு, and overcome all power of the demons. சாத்தானுடைய எல்லா வல்லமைகளை மேற்கொள்வதற்கு. One good news. ஒரு நல்ல செய்தி, No devil, no evil, no sickness, no power of darkness shall hurt you. எந்த பிசாசும் எந்த வியாதியும் எந்த அந்தகார வல்லமையும் உங்களை சேதப்படுத்த முடியாது. Hallelujah. ஹalleluya. You can cast out the devil. நீங்க பிசாசை துரத்தலாம். Mark chapter 16 verse 18 says, மார்க் 16:18 சொல்லுகிறது, one who believes on the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறவன், this will be a sign. இது அவனுக்கு அடையாளமாக What's the இருக்கும். sign? என்ன அடையாளம்? He will cast out a demon. அவன் பிசாசை துரத்துவான். Hallelujah. ஹalleluya. I want just to give you 3 words. 3 வார்த்தைகள் மாத்திரம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். Casting out a demon. பிசாசை துரத்துவது. If you are a child of God, நீங்க தேவ பிள்ளை என்றால், whatever may be the demon against you, உங்களுக்கு எதிராக எந்த பிசாசா இருந்தாலும் this month, இந்த மாதம், on this very first day, இந்த முதலாம் you are going நாளில் to cast out the demons. அந்த பிசாசை நீங்க வெளியே துரத்த போறீங்க. That's the authority. அதுதான் வல்லமை. Nothing shall hurt you by any means. எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. 1 John 5:18 says, 1 யோவான் 5:18 one who சொல்லுகிறது, is born of God keeps himself. ஆண்டவராலே பிறந்தவன் எவனும் தன்னை காக்கிறான். The wicked one, the devil cannot touch him. பொல்லாங்கு அந்த சாத்தான் அவனை தொட முடியாது. That means அப்படி என்றால் anything that belongs to the devil cannot touch you. சாத்தானுக்கு சொந்தமான எதுவும் உங்களை தொட முடியாது. Sickness வியாதியா, or poverty தரித்திரமா, or anything, எதுவா it இருந்தாலும் cannot touch you. அது உங்களை தொட You முடியாது. have the authority. உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. If it has already touched you, அது ஏற்கனவே உங்களை தொட்டு இருந்தால் you have the authority to cast it out. அதை நீங்க வெளியே துரத்துறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Jesus was in a synagogue. இயேசு ஒரு தேவாலயத்தில் இருந்தார். There was a woman bent for 18 years. அங்க ஒரு ஸ்திரீ 18 வருடங்களாக குனிந்து கொண்டே இருக்காங்க. She could in no wise straighten herself up. அவங்க எந்த வழியிலுமே நிமிர்ந்து அவங்களால நிற்க முடியல. Are you bent down till today? இன்றைக்கு வரைக்கும் நீங்க குனிந்து கொண்டே இருக்கிறீங்களா? Are you suppressed or oppressed? நீங்க அழுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா? Jesus said, இயேசு சொன்னார், she is a daughter of Abraham. அவள் ஆபிரகாமின் குமாரத்தி. Satan has bound her for 18 years. சாத்தான் அவளை 18 வருடங்களாக கட்டி வைத்திருக்கிறான். Jesus called her to the front and touched her. இயேசு அவளை முன்னாடி கூப்பிட்டு அவளை தொட்டார். Immediately she straightened herself up after 18 years. உடனடியாக 18 வருடங்களுக்கு பிறகு அந்த ஸ்திரீ நிமிர்ந்து நின்றாங்க. Whatever may be your problem, உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும், how many years may be your problem, எவ்வளவு வருஷங்களுக்கு உங்க பிரச்சனை right இருந்தாலும், now, இப்பொழுது in the name of Jesus Christ of Nazareth, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் I நாமத்தினாலே command you demon power, பிசாசுடைய வல்லமையே, sickness power, வியாதியின் வல்லமையே, poverty power, தரித்திரத்தின் வல்லமையே, any kind of confusion, எந்த விதமான குழப்பமும், any fighting in the family, குடும்பத்தில் இருக்கிற எந்த சண்டையும், any depression, எந்த மன அழுத்தமும், any divorce, எந்த விவாகரத்தும்,
In Jesus' name, இயேசுவின் I நாமத்தினாலே break your power. உன்னுடைய வல்லமையை நான் உடைக்கிறேன். Come out of the people. ஜனங்களை விட்டு வெளியே போ இயேசுவின் Get out of the நாமத்தினாலே. family. குடும்பத்தை விட்டு வெளியே போ இயேசுவின் Spirit of நாமத்தினாலே. suicide. தற்கொலையின் ஆவியே, Spirit of death. மரணத்தின் ஆவியே, Spirit of disease. வியாதியின் ஆவியே, I command you out of the people. நான் கட்டளை கொடுக்கிறேன். தேவ ஜனத்தை விட்டு வெளியே போ. Demon, you suppress the people. சாத்தானே, நீ ஜனங்களை அழுத்து வைத்திருக்கிற. God has given His authority to us. ஆண்டவர் அவருடைய அதிகாரத்தை எங்களுக்கு I தந்திருக்கிறார். command everybody be free right now in the name of Jesus. நான் இப்பொழுது கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் I விடுதலையாக்கப்படுங்கள். command the people who are on the sick bed, come on, in Jesus' name, be healed, rise up and walk in Jesus' name. வியாதியின் படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்து நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. Anyone who is using the crutches, I command, be healed. Throw off your crutches. Walk in the name of Jesus. யார் அந்த கிரச்சஸை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளை கொடுக்கிறேன். அதை தூக்கி எறிந்து நடங்கள் இயேசுவின் Some நாமத்தினால். years ago, சில when வருடங்களுக்கு we were முன்பு conducting a small crusade, நாங்க ஒரு சின்ன க்ரூசைட் நடத்தின போது 19 years girl who could not walk for 7 months was taken by 2 people by a bicycle. 19 வயதுள்ள ஒரு பெண் 7 மாதங்களாக நடக்க முடியாம 2 பேர் பைசைக்கிள் அவங்களை கொண்டு வந்தாங்க. She was placed on the ground அவங்க அந்த கிரவுண்ட்ல வைக்கப்பட்டாங்க. by the Spirit of the Lord. தேவனுடைய ஆவியினால When we commanded in the name of Jesus Christ of Nazareth, rise up and walk, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று நாங்கள் கட்டளை கொடுத்தபோது immediately she stood up, உடனடியாக அவங்க எழும்பி started நின்றாங்க. walking. நடக்க ஆரம்பித்தாங்க. She is alive today. இன்றைக்கும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. Hallelujah. ஹalleluya. Miracle happened. அற்புதங்கள் நடக்கிறது. God is the God of miracles. நம்மளுடைய ஆண்டவர் அற்புதத்தின் ஆண்டவர். You can crush out the demon power. சாத்தானுடைய வல்லமையை நீங்கள் நசுக்கலாம். Hallelujah. ஹalleluya. Jesus has given you and me the power to trample upon serpents and scorpions. இயேசு உங்களுக்கும் எனக்கும் சர்ப்பங்கள் மேலும் தேள்கள் மேலும் மிதித்து நடக்கிறதுக்கு வல்லமையை தந்திருக்கிறார். Serpents and scorpions mean சர்ப்பம் தேள் என்றால் demon power, சாத்தானின் வல்லமை, evil power, பொல்லாத வல்லமை, sickness power, வியாதியின் வல்லமை, poverty, தரித்திரம், all powers of darkness. எல்லா அந்தகார வல்லமை. You have the authority to overpower. அதை நீங்க மேற்கொள்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Psalms 91:13 says, சங்கீதம் 91:13 you'll சொல்லுகிறது, walk over lions and cobra, நீங்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடப்பீர்கள், upon young lions and serpents. பால சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் நடப்பீர்கள். Hallelujah. ஹalleluya. That's the power of God's child. அதுதான் தேவனுடைய பிள்ளையின் வல்லமை. Hallelujah. ஹalleluya. You need not be afraid of any tumor or cancer or any disease. எந்த கட்டியோ கேன்சரோ எந்த வியாதியை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். Don't be afraid. If I pray for somebody, will that disease attack me or will that devil attack me? நீங்க யாருக்காவது நான் ஜெபித்தா அந்த பிசாசு என்னை தாக்கிடுவானா, அந்த வியாதி என்னை தாக்கிடுமா, நீங்க பயப்படாதீங்க. No, 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 no. கிடையாது, God கிடையாது. has given you all power and authority over all demons, over all sickness. ஆண்டவர் உங்களுக்கு எல்லா வல்லமையும் அதிகாரமும் எல்லா வியாதியின் மேலும் எல்லா பிசாசின் மேலும் உங்களுக்கு தந்திருக்கிறார். Luke chapter 9 verse 1 and 2. லூக்கா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். Jesus sent his disciples. இயேசு அவருடைய சீஷர்களை அனுப்புகிறார். He gave them power and authority. அவர்களுக்கு அவர் வல்லமையும் அதிகாரத்தையும் தந்தார். Go preach the gospel. போய் பிரசங்கம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. Luke chapter 10 verse 6 through 11. லூக்கா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் Jesus said, இயேசு சொன்னார், go போங்க, preach the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கியுங்க. You tell them the kingdom of God has come near you. நீங்க சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் This is a வந்திருக்கிறது. good news for you this month. இந்த மாதத்துக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. The kingdom of God is near you. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் Joy இருக்கிறது. is near you. சந்தோஷம் The பக்கமாய் power of இருக்கிறது. God is near you. தேவனுடைய வல்லமை உங்களுக்கு The Holy பக்கமாய் Ghost இருக்கிறது. anointing, His presence is near you. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் பிரசன்னமும் உங்ககிட்ட இருக்கிறது. Blessings and prosperity are near you. ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் உங்களுக்கு பக்கமாய் இருக்கிறது. Jesus has come near you. இயேசு உங்களுக்கு பக்கத்துல வந்திருக்கிறார். Luke chapter 17 verse 21 says, லூக்கா 17:21 சொல்லுகிறது, the kingdom of God is not outside but inside of you. தேவனுடைய ராஜ்யம் வெளியே இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறது. Jesus is inside. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். The power is inside. அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. Devil is outside. பிசாசு வெளியே இருக்கிறான். Jesus is inside. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். Sickness is outside. வியாதி வெளியே இருக்கிறது.
Poverty is outside. தரித்திரம் வெளியே இருக்கிறது. Prosperity is inside. செழிப்பு உங்களுக்குள்ள இருக்கிறது. You have to use and exercise your authority. உங்களுடைய அதிகாரத்தை நீங்க உபயோகப்படுத்த வேண்டும், பயன்படுத்த Yes, வேண்டும். take it now. அதை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். It is God given authority. ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரம். Oh, hallelujah. 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 You can cast out demons. நீங்க பிசாசை துரத்தலாம். You can crush out demons. நீங்க பிசாசை நசுக்கலாம். You can shake off the demon power. சாத்தானுடைய வல்லமையை நீங்க உதறி தள்ளலாம். Paul was in an island called Melita. மெலிதா என்கிற ஒரு தீவுல பவுல் இருந்தாரு. It was very cold for them. அவங்களுக்கு அங்க ரொம்ப குளிரா இருந்தது. So they wanted to warm themselves up. அதனால கொஞ்சம் அந்த அனல் மூட்ட விரும்பினாங்க. Paul took some firewood. பவுல் சில விறகுகளை எடுத்தார். Suddenly a viper came out and fastened his hand. திடீரென்று ஒரு விரியன் பாம்பு வந்து அவருடைய கையை பிடித்தது. All people thought he would die. எல்லா ஜனங்களும் நினைச்சாங்க பவுல் மரித்திடுவார் என்று. Soon he will die. சீக்கிரம் மரிச்சிடுவார் என்று. Does doctor say soon you will die? டாக்டர் நீங்க சீக்கிரம் மரிச்சிடுவீங்கன்னு சொல்றாங்களா? Do your relatives think that's all finished? உங்க சொந்தக்காரங்க உங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கறாங்களா? Do you think that's all, my life is over? நீங்க என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? No. கிடையாது. The month of October is a new beginning for you. இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கம். A new chapter begins in your life. உங்க வாழ்க்கையில ஒரு புது அதிகாரம் துவங்குகிறது. New power of God will be released in this month in your life. இந்த மாதம் உங்க வாழ்க்கையில தேவனுடைய புது அபிஷேகம் கடத்தப்படும். God is going to write new things in your life. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில புது காரியங்களை எழுத போகிறார். New beginning, புதிய துவக்கம், new way, புதிய வழிகள். Hallelujah. Hallelujah. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. What happened, you know? என்ன நடந்தது தெரியுமா? Paul just shook off his hand and he was quiet. பவுல் அவருடைய கையை அப்படியே உதறி விட்டு அவர் அமைதியாக இருந்தார். People thought he would die. ஜனங்க நினைச்சாங்க அவர் மரித்திடுவார் Time என்று. passed. நேரமானது. Nothing happened. ஒன்றுமாகவில்லை. He didn't die. அவர் மரிக்கல. Then people thought, hey, he is not an ordinary man. He is a God. ஜனங்க நினைச்சாங்க அவர் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, அவர் கடவுள் போல இருக்கிறார். I want to tell you a good news. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். God has a great plan for you. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை God has a வைத்திருக்கிறார். big future. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை Great வைத்திருக்கிறார். future. ஒரு பெரிய எதிர்காலம். Awesome future. அற்புதமான எதிர்காலம். You are going to be shocked with God's surprises. ஆண்டவருடைய சர்ப்ரைசஸ்னால நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. You can shake off the demon power and walk in Jesus' name. சாத்தானுடைய வல்லமை நீங்க உதறி தள்ளிட்டு இயேசுவின் நாமத்தினால நீங்க நடக்க போகிறீங்க. Cast out every demon power. எல்லா பிசாசையும் துரத்துங்க. Crush out every demon power. எல்லா சாத்தானின் வல்லமையும் நசுக்குங்க. Shake off every evil power. எல்லா சாத்தானுடைய வல்லமையும் உதறி தள்ளுங்க. Speak to the devil. அந்த சாத்தானை பார்த்து Speak பேசுங்க. to the disease. அந்த வியாதியை பார்த்து Jesus பேசுங்க. said, you speak to the mountain. இயேசு சொன்னார் அந்த மலையை பார்த்து பேசுங்க. Whatever may be your mountain. உங்க மலை எதுவா இருந்தாலும் Come on, you speak in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால நீங்க பேசுங்க. Devil, சாத்தானே, sickness, வியாதியே, opposition, எதிர்ப்பே, wickedness, பொல்லாப்பே, you have no power over me. என் மேல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. God has given me authority over you. ஆண்டவர் எனக்கு உன் மேல அதிகாரத்தை தந்திருக்கிறார். God says, ஆண்டவர் சொல்லுகிறார், behold, இதோ I give you my authority. நான் உனக்கு என்னுடைய அதிகாரத்தை My power. தருகிறேன். என்னுடைய வல்லமையை. Walk over demon power. சாத்தானுடைய வல்லமையின் மேல நடந்து Don't be போ. afraid of any demon power. எந்த சாத்தானுடைய வல்லமை குறித்து As பயப்படாதே. a man of God, I declare and I decree and I tell you in Jesus' name. தேவனுடைய மனிதனாக இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன். Never be afraid of Satan, சாத்தானை குறித்து பயப்படாதீங்க. demon power, பிசாசின் வல்லமை குறித்து, sickness power. வியாதியின் வல்லமை குறித்து. Fear God. ஆண்டவருக்கு பயப்படுங்க. Worship God. ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க. If only you give place to the devil, you must be afraid. நீங்க சாத்தானுக்கு இடம் கொடுத்தால் தான் நீங்க பயப்பட வேண்டும். When you read in Luke chapter 4:13, லூக்கா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், devil tempted Jesus. பிசாசு இயேசுவை சோதித்தான். He finished all his temptations. அவனுடைய எல்லா சோதனைகளை அவன் முடித்துவிட்டு Finally he left கடைசியாக அவரை விட்டு போனான். until an opportune time. ஒரு தருணம் கிடைக்கிற வரைக்கும் அது வரைக்கும் அவன் வரல. Jesus said, இயேசு சொன்னார், the prince of this world is coming. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். I don't have anything for him. என்னிடத்துல அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. John 14:13 says so. யோவான் 14:30 சொல்லுகிறது. That's why Ephesians 4:27 says, don't give any opportunity to the devil. அதனால தான் எபேசியர் 4:27 சொல்லுகிறது, சாத்தானுக்கு எந்த இடமும் கொடுக்காதீங்க. Yes, don't give place for the devil through your life, your mind, your talk, your relationship or anything, even through your words. உங்களுடைய வாழ்க்கையின் மூலம், உங்களுடைய சிந்தனையின் மூலம், உங்களுடைய வார்த்தைகளின் மூலம், உங்களுடைய உறவுகளின் மூலம் சாத்தானுக்கு எந்த இடமும் கொடுக்காதீங்க. You are the property of God.
நீங்கள் தேவனுடைய சொத்து. If there is no place for the devil, சாத்தானுக்கு எந்த இடமும் இல்லைன்னா sickness has to go out. அந்த வியாதி விலகியாக வேண்டும். You have to cast the sickness out. நீங்க அந்த வியாதியை வெளியே துரத்த வேண்டும். Every problem, get out. எல்லா பிரச்சனையும் வெளியே போ. You are a child of God. நீங்க தேவனுடைய பிள்ளை. Walk in this authority. இந்த அதிகாரத்துல நடங்க. As long as you walk in this authority of God, தேவனுடைய இந்த அதிகாரத்துல நீங்க நடக்கும் வரை, because it is given to you, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, devil is under you and subjective to you. சாத்தான் உங்களுக்கு கீழ அடங்கி இருக்கிறான். Amen. Amen. You are not under the devil. நீங்க சாத்தானுக்கு கீழ கிடையாது. You are above. நீங்க மேல இருக்கிறீங்க. Now Jesus is seated on the throne at the right hand of God. இப்பொழுது இயேசு பிதாவுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். You are also seated along with Christ in heavenly places. நீங்களும் பரலோக ஸ்தானத்துல நீங்க கிறிஸ்துவோட உட்கார்ந்து கொண்டு Jesus இருக்கீங்க. has all power. இயேசு கிட்ட எல்லா வல்லமையும் இருக்கிறது. Ephesians chapter 1 verse 20, 21, 22 and 23. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும். Jesus is the head of the church. இயேசு தான் சபைக்கு தலை. Church is the body of Christ. சபைதான் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம். The word says, தேவ வார்த்தை walk சொல்லுகிறது, over serpents and scorpions. சர்ப்பங்கள் மேலும் தேள்கள் மேலும் நடந்து போங்க. That means the church has to walk over demon power because the head of the church, Jesus Christ, has given his authority. சபை பிசாசுடைய வல்லமை மேல நடந்து போக வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையானவர். அவருடைய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. We are his part and parcel of his body. நாம் அவருடைய சரீரத்துக்கு சொந்தமானவர்கள். And Revelation 1:18 says, வெளிப்படுத்தல் விசேஷம் 1:18 சொல்லுகிறது, Jesus said to John, his beloved, இயேசு யோவான் கிட்ட சொல்லுகிறார், I have the key of Hades and death. பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய சாவி என்கிட்ட இருக்கிறது. Key means authority. அந்த சாவி என்றால் அதிகாரம். God has the authority over death and hell. மரணத்துக்கும் நரகத்துக்கும் மேல ஆண்டவர் கிட்ட அதிகாரம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Colossians chapter 2:15 says, கொலோசியர் 2:15 சொல்லுகிறது, he removed all the power, snatched the power from the devil. சாத்தானிடமிருந்து அவர் எல்லா வல்லமையும் பிடுங்கி எடுத்துக்கொண்டார். What the authority Adam gave to devil, now Jesus came, he died on the cross, he was buried and resurrected, and he snatched the power from the devil. ஆமென். ஆதாம் எந்த அதிகாரத்தை பிசாசுக்கு தந்தானோ, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் இந்த சிலுவையில மரித்து அந்த அதிகாரத்தை சாத்தானிடமிருந்து அவர் பிடுங்கி எடுத்துக்கொண்டார். Now he has given that authority to us. இப்பொழுது அவர் அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். We are new Adams here. நாம் இங்க புதிய ஆதாம்களாக We have to இருக்கிறோம். rule and reign. நாம் அரசாள வேண்டும். This is a month of authority. இந்த மாதம் அதிகாரத்தின் You are going to மாதம். exercise your authority. உங்களுடைய அதிகாரத்தை நீங்க உபயோகப்படுத்த போறீங்க. Whatever may be the demonic problem. எந்த பிசாசுடைய பிரச்சனையா இருந்தாலும். Numbers chapter 23 verse 23 says, என்னாகமம் 23:23 there சொல்லுகிறது, is no sorcery against Jacob. யாக்கோபுக்கு விரோதமாக எந்த மந்திரவாதமும் இல்லை. Jacob, யாக்கோபே, there is no sorcery against you. எந்த மந்திரவாதமும் உங்களுக்கு விரோதமாக இல்லை. There is no witchcraft power against Israel. இஸ்ரவேலருக்கு விரோதமாக எந்த குறி சொல்லுதலும் இல்லை. No witchcraft power can overpower you. எந்த பில்லிசூரிய வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. No devil has upper hand over you. எந்த சாத்தானுக்கும் உங்கள் மேல அதிகாரம் இல்லை. Hallelujah. ஹalleluya. Go with this power. இந்த வல்லமையோடு Go போங்க. with this strength. இந்த பலத்தோடு And the Holy போங்க. Ghost comes upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் You மேல் are வரும் become பொழுது stronger. நீங்க You பலனடைகிறீங்க. move to the world. நீங்க இந்த உலகத்துல Go போறீங்க. into every village and every town. எல்லா கிராமத்திலும் எல்லா பட்டணத்துக்கும் Every போறீங்க. city. எல்லா பட்டணமும் Any nation. எந்த நாட்டுக்கும் போங்க. Because ஏனென்றால் Jesus said, இயேசு சொன்னார், I have given you my authority. நான் உங்களுக்கு என்னுடைய அதிகாரத்தை Wherever you go, கொடுத்திருக்கிறேன். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ all those demons are subject to you. அங்க இருக்கிற எல்லா பிசாசும் உங்களுக்கு கீழ இருக்கிறான். If you go to a village, நீங்க ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா all the demons are under you. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா பிசாசும் உங்களுக்கு கீழ If you இருக்கு. go to a nation, நீங்க ஒரு தேசத்துக்கு all போனீங்கன்னா national demons are under you. அந்த தேசத்துல இருக்கிற எல்லா பிசாசும் உங்க கீழ You are இருக்கு. seated along with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Hallelujah. ஹalleluya. You are above demon power. நீங்க எல்லா பிசாசுடைய வல்லமைக்கு மேல இருக்கிறீங்க. Jesus is within us. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். God is above us. கர்த்தர் நமக்கு மேல God இருக்கிறார். is around us. கர்த்தர் நம்மை சுற்றிலும் The இருக்கிறார். presence of God is with you. தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. Go out in this month to every place இந்த மாதம் எல்லா இடத்துக்கும் புறப்பட்டு போங்க. with this power. அவருடைய வல்லமையோடு. You have the power of God. உங்களுக்கு தேவனுடைய வல்லமை You have the இருக்கிறது. anointing and authority.
அவருடைய அபிஷேகமும் அதிகாரமும் இருக்கிறது. I'm just going to pray in Jesus name. நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. Father, பிதாவே, whoever has been attacked by the demon power, எந்த சாத்தானுடைய வல்லமையினால யார் I தாக்கப்பட்டிருக்கிறாங்களோ speak total deliverance. நான் முழுமையான விடுதலையை பேசுகிறேன். Whoever has been sick for all these years, இவ்வளவு வருடங்களாக யாரு படுத்த படுக்கையில் இருக்கிறாங்களோ in Jesus name I speak total healing. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழு சுகத்தை பேசுகிறேன். Every demon lose your hold. எல்லா பிசாசும் உன்னுடைய கட்டை எடு இயேசுவின் Sickness be நாமத்தினால. healed. வியாதியை சுகமாக இயேசுவின் Those who are on நாமத்தினால. the sick bed, rise up and walk in Jesus name. யார் மரண படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. Sugar problem be healed. சுகர் பிரச்சனை மறைவதாக. Tumors disappear. எல்லா கட்டிகள் மறைவதாக. Cancer be healed. கேன்சர் சுகமாக. Demonic attack lose your hold. சாத்தானுடைய வல்லமை விலகி போ இயேசுவின் Rise up நாமத்தினால. and walk in Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட. Every spirit of poverty leave the people. Power of the Holy Ghost and the blessings of prosperity come and touch the people. Let the people be blessed in Jesus name. எல்லா தரித்திரத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால தேவ ஜனத்தை விட்டு போ இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் செழிப்பும் வருவதாக. Hallelujah. ஹalleluya. You are blessed. நீங்க You are ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. delivered. நீங்க You are விடுதலையாக்கப்பட்டீங்க. anointed. நீங்க அபிஷேகம் You have the பண்ணப்பட்டிருக்கீங்க. authority. உங்களுக்கு தேவனுடைய அதிகாரம் இருக்கிறது. Smile. சிரிங்க. Take the authority. அந்த அதிகாரத்தை Go with எடுத்துக்கொள்ளுங்க. this power. இந்த வல்லமையோடு புறப்பட்டு போங்க. Hallelujah. ஹalleluya. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. A month of victory இந்த மாதம் ஜெயத்தின் and மாதம், prosperity செழிப்பின் மாதம், and joy சந்தோஷத்தின் in மாதம் Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya.